சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தாடி பாலாஜி பிடிச்சிருக்கான். பிடிச்ச உடனே அவர் மூலியமாக நம்பர் வாங்கி என்னை பார்த்து லைனில் வந்து வீடியோ காலில் பேசுகிறாரு. பேசி இது மாதிரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்லதுக்கு நான் தரேன், சாரம் வந்து உங்களுக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணோம். மெடிக்கல் எல்லாம் ஃப்ரீ, ஸ்பெஷல் வார்டு எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. கால் மாட்டின 4 நாளில் வந்து புண்ணு மாதிரி வந்துச்சு. இது வந்து கூம்பா இருக்குல்ல, கூம்பா இல்லாமல் ரவுண்டாக அப்படி இருந்தது. ஓகே, ரவுண்டாக இருந்த உடனே போயிட்டு இது பண்ணி ஏதோ ஒரு இதாகி போச்சு. இப்போ கால் போன உடனே தான் நான் கால் ஊன ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ சொல்கிறேன் எவ்வளோ வேதனைகள். தனியாக அந்த ரூம்லேயே இருந்து பக்கத்துலேயே ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு 3-4 மாதமாக வந்து அவங்க தான் தூக்கி உட்கார வைக்கிறது, படுக்க வைக்கிறது, சாப்பாடு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஐயோ கிஃப்டாக வந்து தங்கதுரன், ஐயோ கிஃப்டாக வந்து தெஃப்டாக போச்சேன் அப்படின்னு ஒரு காமெடி கட்சி ஒன்று போட்டிருக்கோம். அதில் கடைசியில் பார்த்தா எல்லாரும் கை விட்டாங்க. நான் வந்தால் செய்வேன்னு சொன்னேன். ஒரே ஒருத்தர் சந்தானம் மட்டும்தான் வந்தவட்ட செஞ்சாப்புல. அது வெட்டி எடுத்து இங்கே எலும்புலாம் தெரிஞ்சு ரொம்ப அவசரப்பட்டேன். அப்புறம் பார்த்தா திரும்பி இதுக்கு கீழே ஒரு கட்டி மாதிரி வந்துடுச்சு. ஐயோ ஏன் கேட்குறீங்க, 10 மாதம் நரக வேதனை. எழுதுறதுக்கு நல்லா அமௌண்ட்டு கொடுத்து சொல்கிறேன். ஒரு கடைசியாக நிறையா சம்பாதிச்சதே சந்தானத்துக்கிட்ட தான். ஸோ வந்து நிறைய ட்ராஃபிஸ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் மொத்தமாக எத்தனை வருஷம் சார் இந்த துறையில் இருக்கீங்க? நான் வந்து 84லேருந்து இருக்கேன். 84? ஸோ 84னா உங்களுக்கு இப்போ இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன, எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லொல்லு சபா மூலயமா என்ட்ரி கொடுத்து தமிழ் சினிமால ஒரு முன்னணி காமெடி நட்சத்திரமா இருந்த லொல்லு சபா சிரிக்கோ உதயா அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம உள்ள போய் அவர்கிட்ட நிறைய பேச போறோம், நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். வணக்கம் சார். ஓகே சார், நீங்க அந்த ப்ராஸ்தெடிக் லெக்ஸை வந்து யூஸ் பண்றதை நாங்க பார்த்தோம். எவ்வளவு நாள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து திருச்சி எஸ்ஆர்எம் ஓகே சேர்மன் வந்து என்னுடைய ஃபுட்டேஜ்
கால் ஆப்ரேட் பண்ணதை பார்த்தாரு. ஓகே. பார்த்துட்டு உடனே இவர் யார், என்ன சமாச்சாரம்னு சினி ஃபீல்டில் வந்து யாருன்னு தேடி கண்டுபிடிக்கும் போது தாடி பாலாஜி பிடிச்சிருக்கான். பிடிச்ச உடனே அவர் மூலியமாக நம்பர் வாங்கி என்னை பார்த்தாரு. பார்த்து லைனில் வந்து வீடியோ காலில் பேசுகிறாரு. பேசி இது மாதிரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்லதுக்கு நான் தரேன், எஸ்ஆர்எம் வந்து உங்களுக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணும், கால் சரியானவொடனே வந்து இது பண்ணுங்கன்னாரு. ஒரு 6-7 மாதம் புண்ணு ஆறிடுச்சு. உடனே போய் அங்கே போய் ஒரு மாதம் இருந்தேன் நான். ஹாஸ்பிட்டல்? ஆமாம், ஹாஸ்பிட்டலே 1 மாதம் வந்து மெடிக்கல் எல்லாம் ஃப்ரீ, ஸ்பெஷல் வார்டு எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. கால் மாட்டின 4 நாளில் வந்து புண்ணு மாதிரி வந்துச்சு. அது இன்ஃபெக்ஷன். ஆமாம், அது வந்து இது வந்து கூம்பா இருக்குல்ல, கூம்பா இல்லாமல் ரவுண்டாக அப்படி இருந்தது. ஓகே. ரவுண்டாக இருந்த உடனே போயிட்டு இது பண்ணி ஏதோ ஒரு இதாகி போச்சு. அப்புறம் வந்து வச்சுட்டேன். ஒரு 10 மாதம் மேலே ஆகி போச்சு அது ஆறுறதுக்கு. ஆமாம், ஆறுறதுக்கு வந்து ஏன் கேட்குறீங்க, இங்கே வந்து வெட்டி எடுத்து இங்கே எலும்புலாம் தெரிஞ்சு ரொம்ப அவசரப்பட்டேன். அப்புறம் பார்த்தா திரும்பி இதுக்கு கீழே ஒரு கட்டி மாதிரி வந்துடுச்சு. அது இன்ஃபெக்ஷன். ஐயோ, ஏன் கேட்குறீங்க, 10 மாதம் நரக வேதனை. அப்படியே இது பண்ணி செஞ்சு கொண்டு அப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ வந்து இந்த 1 மாதமாக தான் கொஞ்சம் காலை மாட்டி திரும்பி கொஞ்சம் ட்ரை ட்ரை பண்ணி இது பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிதான். ப்ராக்டிஸ் தான். அது ஒரு 15 தான் நடக்கிறப்போ அவர் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க அது வந்து 80,000 மேலே இருக்குமா அது. ஓ, மற்றவங்க வாங்கினா? ஆமாம், அது வந்து இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு. அதை இப்போ மாட்டுறதுக்கு போகும்போது அவர் சொன்னார், ஃப்ரீயாக கொடுத்தாங்களா 80,000 ரூபாங்க அது இப்போ அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சு, ஐயோ 80,000 ரூபாய் அது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எம் சேர்மனுக்கு வந்து நாங்கள் நிறைய சொல்லிக்கிட்டேன் அந்த நேரத்தில். ஓகே சார். ஏன்னா வந்து ஒரு மனசு வந்து அவங்க இருக்கிற 1008 பிஸியில் வந்து நம்மளுடைய ஃபுட்டேஜ் கண்ணில் மாட்டினது தானே பெரிய விஷயம். என்ன சொல்கிறீங்க, பார்த்து உடனே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 நாள் ஆச்சு. அங்கேருந்து சுரேஷ்னு ஒருத்தர் வந்தார். சுரேஷ் கூட ஒருத்தர், பிரதீஷ்னு ஒருத்தர், 2 பேரும் உடனே வந்து இங்கே வந்து பார்த்து கால் அளவு எடுத்து அப்புறம் தான் இது பண்ணாங்க. அப்புறம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் எடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம சோஷியல் மீடியாவை எவ்வளோ குறை சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஐயோ, நான் வந்து சிரிக்க உதயான்னு ஏதோ இது பண்ணியிருந்தேன், லுலுசா உதயான்னு. இப்போ கால் போனவொடனே தான் நான் கால் ஊன ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ சொல்கிறேன், அது வந்து ஒரு பெரிய விஷயம். 2 வருஷம் ஆச்சு ஒர்க்குக்கு போய். எவ்வளோ வேதனைகள். தனியாக அந்த ரூம்லேயே இருந்து, பக்கத்துலேயே ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு 3-4 மாதமாக வந்து அவங்க தான் தூக்கி உட்கார வைக்கிறது, படுக்க வைக்கிறது, சாப்பாடு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒரு 4 மாதம் ஆனவொடனே தான் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து தனியாக போய் வச்சு குளிக்கிறது, ட்ரெஸ் மாற்றுறது எல்லாம் வந்து நானே ட்ரை பண்ணேன். இந்த வீல் சேர் வந்த உடனே ஓகே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு இன்னல். சரி, அதெல்லாம் வந்து கடந்து வந்தாச்சு. அதை கடந்து வந்து அதுக்கு உண்டான அதுக்கப்புறம் இது பண்ணி அதை மறந்தாச்சு, அவ்வளோதான். ஓகே சார், உங்கள் ஜேர்னி பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசணும். இப்போ உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு வந்து ஒரே ஒரு ஒய்ஃபு, அப்புறம் வந்து 3 பசங்க, ஒரு பையன் 2 பொண்ணு. 3 பேர் வந்து ரொம்ப இது பண்ணி படிக்க வச்சுட்டேன், கிராஜுவேட் ஆகிட்டேன். ஓகே. பையன் வந்து லயோலா, 2 பொண்ணுங்களை வந்து ஸ்டெல்லா மேரிஸு. பையன் வந்து +2ல் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினாப்புல லாங்குவேஜ் ஸ்கூலில். அப்புறம் பொண்ணு ஜெயகோபால் கரோடியாவில் வந்து 10th படிக்கும்போது 495 500க்கு. அப்புறம் வந்து +2 படிக்கும்போது ஃபஸ்ட் மார்க்கு 1200 டோட்டலு. அதில் ஏதோ 1160 ஏதோ எடுத்தான். 3 பேரும் படிக்க வச்சேன். 3 பேரும் நல்லா படித்து கிராஜுவேட் ஆகி 3 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டேன். போன வாரம் லீவில் பெரிய பையனுக்கு பையன் பிறந்தான். ஃபஸ்ட்டு வந்து சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். அப்புறம் வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணேன். 3ஆவதாக பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணேன். சின்ன பொண்ணுக்கு ஒரு பையன், பெரிய பையனுக்கு ஒரு பையன். தாத்தா மேலே தாத்தா ஆகிட்டேன்.
2 தடவை. ஓகே சார். இப்போ வந்து உங்க அப்பாவும் வந்து சினிமால இருந்திருக்காரு, நீங்களுமே வந்து சினிமால இருந்திருக்காங்க, 2 தலைமுறையா சினிமால இருந்திருக்கீங்க. ஸோ அடுத்தது அவங்க யாருமே வந்து சினிமாக்கு அவங்க வரலையா? எல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. ஏன்னா படிப்புல இருந்துட்டாங்க. ஓகே பையன் வந்து கிட்டார் வாசிப்பாப்புல. ஓகே பையன் வந்து நல்லா கிட்டார் வாசிப்பாப்புல. அதனால மியூசிக்கு அவன் என்ன மாதிரி என்னை விட நல்லா வாசிப்பான். ஓகே கிட்டாரிஸ்ட் ஆகிட்டாப்புல. இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. ஓகே. அது வந்து அதே free மாதிரி time ல 2 பொண்ணும், பெரிய பொண்ணும் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுது. சின்ன பொண்ணு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. மேரேஜ் பண்ண உடனே ஹவுஸ் ஒர்க் ஆகிட்டான். ஓகே 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 சார். இப்போ வந்து உங்க பின்னாடி பார்க்கும்போதே வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது என்னன்னு போய் பார்த்துடலாமா? ம் ஓகே சார். உங்க வீட்டுக்கு வந்து நான் என்டர் ஆகும்போதே என்னன்னா, எல்லா வீட்லயுமே வந்து ஷோகேஸ்ல வந்து அலங்கார பொருள் எல்லாமே வச்சிருப்பாங்க. உங்க ஷோகேஸ்ல வந்து ஃபுல்லாமே வந்து நீங்க வாங்கின ஷீல்ட்ஸ், அவார்ட்ஸ், உங்க பசங்க வாங்கின ஷீல்ட்ஸ், அவார்ட்ஸ் இதுதான் இருக்கு. ஸோ அதுவே வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இங்க நிறைய ஷீல்ட்ஸ் இருக்கு. நான் ஒன்னொன்னா கேட்க போறேன். அதுக்கு பின்னாடி இருக்க மெமரிஸை வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். மெமரி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது டிடி ரிட்டன் சக்சஸ் மீட்னு ஒரு ஷீல்டு இருக்கு. ஸோ வந்து நீங்க இந்த மூவில ஆக்டும் பண்ணிருக்கீங்க, ஸ்கிரிப்டும் ரைட் பண்ணிருக்கீங்கல்ல? இல்லை, ஆக்ட் பண்ணிட்டு தான் பண்ணேன். ஆக்ட் மட்டும் தான் பண்ணீங்க. ஓகே. ஸோ அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? சந்தானம் சார் கூட வந்து நிறைய அது மூவிஸ் இந்த பண்ணிருக்கீங்க. படத்தில் வந்து இப்போ படம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஓகே. முடிச்சுட்டு பேட்ச் ஒர்க் போட்டு பாண்டிச்சேரி இருந்தாங்க. அப்புறம் வந்து யோசிச்சிருப்பாரு போல் இருக்கு, யாரை தான் மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. சந்தானம் அண்ணா மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வாடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து பேட்ச் ஒர்க்கில் எடுத்ததான் நல்லா வந்தது அது காமெடி. ஓகே சார். அது இது எல்லாம் வெட்டிட்டு வருவாங்க திருடனை. டைப்பு என்னன்னு கேட்டு செல் எடுத்து காட்டுவேன். உடனே எடுத்துகிட்டு அடிச்சுட்டு போயிடுவாப்புல. ஐயோ கிஃப்டா வந்து தங்கதுரா, ஐயோ கிஃப்டா வந்து தெப்டா போச்சு அப்படின்னு ஒரு காமெடி கட்சி ஒன்று போட்டிருக்கோம். அதில் அவரோட காமெடிஸ்ல சொல்லவா வேணும். ஓகே சார். இன்னும் வந்து உங்க ரொம்ப நாளா வந்து நீங்க சந்தானம் சார் கூட நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து அவர் உங்களை மறக்காம நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்றாருல்ல? ஆமாம். அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் இருக்கும்போதே வந்து சொன்னார், நான் வந்துட்டேன் அண்ணனை வந்து கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுக்கன்னு சொன்னார். நான் கூட விளையாட்டை தான் எல்லாரும் சொல்கிறது தானே அது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா எல்லாரும் கைவிட்டாங்க. நான் வந்தால் செய்வேன்னு சொன்னேன் ஒரே ஒருத்தர் சந்தானம் மட்டும்தான் வந்த உடனே செஞ்சாப்புல. ஓகே சார். நீங்க வந்து அவர் அப்படி சொன்னார் இல்லையா, என்னாலும் கடைசி வரையும் அண்ணன் கூட இருக்கணும், நீங்க அப்ப நினைச்சீங்களா இவர் வந்து கடைசி வரையும் கூட இருப்பாங்க? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்லதான் செய்வாங்க. 1000 பேர்ல ஒருத்தர் நினைச்சேன். ஓகே. ஆனா நீங்க எதிர்பார்க்கல அவர் வந்து இப்படி எல்லாம் வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்த உடனே நம்மள ஞாபகம் வச்சு அண்ணா பக்கத்தில் இருக்கணும், நீங்கள் தானே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு எழுத வச்சு எழுதுறதுக்கு நல்லா அமௌண்ட்டு கொடுத்து சொல்கிறேன். ஒரு கடைசியாக நிறையா சம்பாதிச்சதே சந்தானத்துக்கிட்ட தான். ஓகே சார். அடுத்ததா வந்து லொல்லு சபா நீங்க என்ட்ரி கொடுத்த அந்த லொல்லு சபாவோட ஒரு ட்ராஃபி மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இது இங்க எப்போ கொடுத்தது? அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு? எங்களுக்கு வந்து அதான் விஜய் டிவியில் வந்து எத்தனையோ ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம். விஜய் டிவி திரும்பி பார்க்க வச்சதே வந்து லொல்லு சபா தான். அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணல, நம்ம வச்சு பண்ணல. அது என்ன இதுன்னு தெரியல, அதோட உள்நோக்கம் என்ன கருத்து நமக்கு தெரியல. இது வந்துட்டு நாங்கள்லாம் இப்போ சேஷு இருந்தாப்புல எல்லாரும் இருந்தோம். நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினி உலகம் அப்படின்ட்டு ஒரு சேனலில் எங்களை கூப்பிட்டு மரியாதைகள் செஞ்சு கிரீன் பார்க் ஹோட்டலில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் லொல்லு சபால இருந்து எல்லா ஆர்டிஸ்டும் வந்தாங்க. ஆமா, லொல்லு சபால ஒரு ஆர்டிஸ்ட். சோ அது அப்படியே லொல்லு சபா ரீயூனியன் மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து அத்தனை ஆர்டிஸ்டும் திரும்பி ஒரே இடத்துல வந்து ஷூட்டிங்னா கூட திரும்பி பிடிக்கிறது கஷ்டம். ஆமா, ஒரு வாட்டி அந்த இது போயிடுச்சுனாலே திருப்பி எல்லாரும் ஒண்ணா சேர்க்கறது. எல்லாரும் வந்ததுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி. எங்களுக்கு ஒரு முழு திருப்தி அப்போ தான் வந்தது. நம்ம வந்து இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணதுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து வெளியில் பண்ணாங்களே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு சின்ன வருத்தம் வந்து விஜய் டிவியில் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, அதில் என்ன இருக்குது, நம்மளை வச்சு பண்ணதே அவங்க பெரிய விஷயம். லொல்லு சபாக்கு அப்புறமா விஜய் டிவியில் வந்து வேற எதனா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்களா சார்? அங்கே இல்லை, சும்மா அந்த இப்போ ஷோவில் கலந்துக்கிட்டேன். ஷோவில் வந்து
அது நிறையா ஷோலாம் பண்ணியிருக்கேன் அதில். ஓகே ஓகே. ஸோ இது பூரா வந்து பசங்க அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் ஃபுல்லாக பசங்க காலேஜில் வாங்கினது, லயோலாவில் வாங்கினது, ஸ்டெல்லா மேரிஸில். அதுதான் நிறைய இருக்கு இங்க கூட. பழனி அது வந்து பழக்குளர் ஒரு பட்டார். பழனி பட்டாளம் வந்து ஒரு மிமிக்ரி ப்ரோக்ராம் பண்ணார் அவர். ஓகே. அதுக்கு கூப்பிட்டாரு, நானும் லட்சுமணனும் போனோம். ஸோ வந்து நிறைய ட்ராஃபிஸ் இதெல்லாம் இருக்கு. நீங்க மொத்தமா எத்தனை வருஷம் சார் இந்த துறையில இருக்கீங்க? நான் வந்து 84லேருந்து இருக்கேன். 84. ஸோ 84னா உங்களுக்கு இப்ப இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? ஒரு ராவ் ரமேஷ் இருக்கார்ல, தெலுங்கு ஆமா. ஆர்டிஸ்ட், என் கிளாஸ்மேட்டு ராமகிருஷ்ணன் Okay. படிக்கும்போது. அப்புறம் ஆலி எல்லாம் நல்ல ஃப்ரெண்டு. அப்போ வந்துட்டு இங்கே தான் இருந்தார், சென்னையில் தான் இருந்தார். அவங்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. ஓகே சார்.